நமசிவாய வாழ்க. நாம் இன்று தனுசு ராசியினுடைய ராசி பலனை மே மாதத்திற்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் தனுசு ராசியுடைய அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அவர் ரிஷப வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். ரிஷப வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த ராசிக்கு 6ஆம் வீடாக வருகிறது. 6ஆம் வீட்டிலிருந்து நடக்கும் பொழுது அங்கு நன்மை நடைபெறுமா? நடைபெறும். எவ்வாறு? அந்த ராசியினுடைய அதிபதி 6ஆம் வீட்டில் செல்வதால் அந்த வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். 6 என்பது என்ன? வெற்றி. இந்த ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய இடம். அந்த வீட்டின் அதிபதி அந்த வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால் தீமைகள் விலக்கப்படுகிறது, நன்மைகளாக மாற்றப்படுகிறது. அந்த வகையில் இந்த மாதம் நன்றாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் கிரக அடைவுகள், இந்த மாதத்தில் மே மாதத்தில் இந்த 12 கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது, என்னென்ன கிரக பலன்கள் நடக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். 3ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றும் 4ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான் அங்கம் வகிக்கிறது. 5ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான், சூரிய பகவான் இருக்கிறார்கள். 6ஆம் வீட்டிலே சூரிய பகவான், 10ஆம் வீட்டிலே கேது பகவான் இருக்கிறது. இந்த கிரக அடைவுகள் பார்த்தாகிவிட்டது. கிரகத்தினுடைய பலன், கிரகங்களுடைய பலன் எவ்வாறு இருக்கிறது, வலிமை எவ்வாறு இருக்கிறது, வலிமை இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்களுக்கு வலிமை என்று பார்க்கும் பட்சத்தில் சூரிய பகவானுடைய உச்சம் பெற்று காணப்படுவதால் அதிகமான ஒரு நன்மையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். சூரிய பகவான் அங்கு உச்சம், சனி பகவான் அங்கு ஆட்சி. அதன் அடிப்படையில் சனி பகவானுடைய ஆட்சியினால் வேலை வாய்ப்புகள், இந்த ராசிக்காரருக்கு வேலை வாய்ப்பு செய்பவர்கள், அதாவது வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த மாதம் நன்மையாக பார்க்கப்படுகிறது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, அதன் மூலம் வருமானம் பெறுகிறது. அடுத்து தொழில் செய்பவர்களுக்கு இந்த ராசி 10ஆம் வீட்டு, அதாவது பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டை பார்த்தாலும் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு கேது பகவானுடைய தீமை காலத்தில் விலக்கி அங்கு குரு பகவான் பார்வையினால் நன்மையாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் இந்த மாதத்தில் ஆட்சி பெற்று காணப்படாத தொழில் செய்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் நன்மையான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சூரிய பகவான் 9ஆம் அதிபதியாக வருபவர். இவர் உச்சம் பெற்று காணப்படுவதனால் தந்தை வர்க்கத்தின் மூலமாகவும் தந்தை அல்லது அந்த வர்க்கத்தின் உடையவர்களுக்கு மூலம் இந்த ராசிக்காரருக்கு நன்மை ஏற்படுத்துகிறது, கௌரவத்தை கொடுக்கிறது. அரசு சார்ந்த வகையில் இவர்களுக்கு அனுகூலமான பதில்களும் எதிர்பார்ப்புகளும் நடந்து நிறைவேறும். அந்த வகையில் ஒரு நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இவர் ஒவ்வொரு கிரகத்துடைய பார்வையின் அடிப்படையில் பலன்கள் மாறக்கூடும். நடப்பதை தடுக்கக்கூடியதை நடத்த வைக்கக்கூடிய அமைப்பு இந்த பார்வைக்கு இருக்கிறது. அந்த வகையில் சனி பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் அங்கு தடைபடுகிறதா என்று பார்த்தால், இந்த ஆட்சி பெற்ற சனி பகவான், இந்த ராசிக்கு ஆட்சி பெற்றபடி சனி பகவான் சொந்த வீட்டிலிருந்து பார்க்கும் பொழுது அங்கு நட்பு கிரகமாக வரக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்கும் பொழுதும் சூரிய பகவானை பார்க்கும் பொழுதும் இது 9ஆம் ஆதிபத்தினுடைய அதிபதியாக சூரிய பகவான் வருவதால் பார்வையின் அடிப்படையில் விளக்கப்படுகிறார். தீமையை நிறைவேற்றுவதை தவிர்த்து நன்மையை ஏற்படுத்துகிறது ஒளியின் கலவையின் அடிப்படையில். அடுத்தது 7ஆம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்கிறார். இது 9ஆம் ஆதிபத்தியமாக வருகிறது. அடுத்தது 10ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறது. அந்த வகையில்
அங்கு கிரகங்கள் ஏதும் இல்லாத காரணத்தினால், கிரகத்தினுடைய ஆட்படாத காரணத்தினால் அங்கு நன்மை ஏற்படுகிறது. அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம். சம சப்தம் இடமாக வரக்கூடிய இடம் மிதுனம். அந்த மிதுன வீட்டை செவ்வாய் பார்வையின் அடிப்படையில், 4ஆம் பார்வையின் அடிப்படையில் 7ஆம் வீட்டினுடைய அதிகமாக வருவதனால், 7ஆம் அதிபதி நீச்சத்தின் பெற்றிருப்பதனால், உடன் இருப்பதினாலும் அங்கு மங்கள கிரகங்கள், அதாவது மங்கள வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது. இது ராசிக்காரருக்கு திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்துகிறது. தொழில் கூட்டாளிகளுடன் பந்தங்களை ஏற்படுத்துகிறது. குடும்பஸ்தர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகிறது. அடுத்தது 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறது. இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும், குரு பகவானுடைய 5ஆம் பார்வையும் செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வையும் ஒளியின் அளவை கலவையின் அடிப்படையில் 10ஆம் இடத்தை பார்ப்பது மங்களத்தையும் தொழிலுடைய விருத்தியையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக துலாத்தை பார்க்கும் பொழுது, துலாத்தின் அடிப்படையில், அங்கு இருக்கக்கூடிய வீட்டின் அடிப்படையில், அங்கு கிரகம் இதுவும் இல்லை இருந்தாலும் அங்கே பார்க்கக்கூடிய அமைப்பு சுக்கிர பகவானும் அந்த இடத்தை பார்ப்பதனாலும், சூரிய பகவான் பார்வையின் அடிப்படையில் இங்கு 11ஆம் வீடு ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாக மாற்றப்படுகிறது. மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. 11ஆம் வீடு என்பது மகிழ்ச்சியையும் லாபத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பாக வருவதனால் அங்கு லாபமும் மகிழ்ச்சியும் பெருங்கி காணப்படுகிறது. அடுத்து குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த வகையில் தொழில் வகையில் மேன்மையை ஏற்படுத்துகிறது. 7ஆம் பார்வையாக அங்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறது, விருச்சக வீட்டை பார்க்கிறது. அங்கு சனி பகவானுடைய பார்வையின் 2 பார்வைகளின் அடிப்படையில் வரும் பட்சத்தில் ஒளி அளவை கலவையின் அடிப்படையில் அங்கு நிம்மதியான வாழ்க்கையும் அமைதியான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக 9ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறது. ராசிக்கு 2ஆம் வீடு. ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லும் பட்சத்தில் மகர வீடாக வருகிறது. மகர வீட்டின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். அங்கு அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி அப்படின்னு அந்த ஸ்தானத்தை பார்ப்பதனால் அங்கு 2ஆம் வீடு என்பது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. தனம் பெருகுகிறது. குடும்பத்தில் குதூகலமான வைப்பு, மகிழ்ச்சிகரமாக காணப்படுகிறார்கள். வாக்குத்தன்மை கொடுத்து பெறக்கூடிய வாக்கு அங்கு நன்மையாக மாற்றப்படுகிறது. அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் நன்மையை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக ஒவ்வொரு வீட்டுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது இந்த மாதத்தில் என்பதை பற்றி பார்க்கலாம். 2ஆம் வீடு, அந்த 2ஆம் வீடு என்பது இப்போதான் சொன்னோம், குரு பார்வையின் அடிப்படையில் அங்கு நல்ல நிலை பெறுகிறார். இப்படி மங்களத்தை ஏற்படுத்துகிறது. அங்கே திருமணமாகாதவருக்கு திருமணத்தன்மையும், குடும்பத்தில் பொருளாதார உயர்வையும் மங்களத்தையும் ஏற்படுத்துகிறது. 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டை சனி பகவான் அங்கு காணப்படுவதனால் காரிய வீரியத்தை ஏற்படுத்துகிறது. காரியத்தில் வெற்றியும் நல்ல ஒரு நிறைவேற்றக்கூடிய அமைப்பையும் பெறுகிறது. அடுத்ததாக 4ஆம் வீடு. இந்த ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்து ராகு பகவானுடன் புதன் பகவான் சேர்க்கை பெற்று காணப்படுகின்ற அமைப்பானது குரு வீடாக வருவதனால், குருவுக்கு 11ஆம் வீடாக வருவதனாலும் அங்கு இரு ஆதிபத்தியத்தின் அடிப்படை 5க்கு 12ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவுற்று காணப்படுவது மிகவும் ஒரு அற்புதமான காலமாக பார்க்கப்படுது. 4ஆம் வீடு என்பது என்ன? மாத்ருஸ்தானம். தாய்க்கு வீடையின் அடிப்பிலிருந்து விலக்கு ஏற்படுத்துகிறது, நன்மையை தருகிறது, நோய் நன்மையை நீக்குகிறது. 4ஆம் வீடு முதலீடு ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் புதன் பகவான் இணைவுற்று காணப்படுவதனால் இந்த மாதத்தில் அவர்கள் வண்டி வாகன சேர்க்கையின் அடிப்படையிலும் அங்கு செவ்வாயும் புதன் சேர்க்கை பெறுவதன் நில காலி இடங்கள் வாங்குவதற்கும் அமைப்பை ஏற்படுத்துகிறது. வீடு வாங்குவதற்கு தன்மையை ஏற்படுத்துகிறது. இந்த விதமான தன்மைகளை இந்த மாதத்தில் ஏற்படுத்துகிறது.
முதலீடு என்று பார்க்கும் பட்சத்தில் அவ்வாறாக வருகிறது. சுகஸ்தானமாக இவர்கள் இன்புற்று காணப்படுகிறார்கள், மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார்கள். 4ஆம் வீடு இவையெல்லாம் நன்மையை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக 5ஆம் வீடு வருகிறோம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்றும் சுக்கிர பகவான் இணைவு பெற்றும் காணப்படுவது மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. அவற்றில் சூரிய பகவான் 9ஆம் அதிபதியாக வந்து உச்சம் பெற்று காணப்படுவது ஒரு தெளிவான சிந்தனையும் அங்கு முன்னோருடைய ஆசியையும் பெறுவதனாலும் குலதெய்வம் போன்ற வயிற்றில் ஆசியை பெற்று நன்மையை பெறுகிறார்கள். அங்கே சிந்தனை ஓட்டத்தின் அடிப்படையில் சிந்தனைகள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. குழந்தைகள் மூலம் நன்மை ஏற்படுகிறது. குழந்தை செல்வத்தின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. அடுத்ததாக 6ஆம் வீடாக வரக்கூடிய அமைப்பு. 6ஆம் வீட்டினுடைய அதிபதி சுக்கிர பகவான் அந்த வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டில் இருப்பதனாலும் அதாவது வம்பு வழக்கு சண்டை ருணசாதமாக பார்க்கப்படுகிறது. அங்கு நோய் அங்கு தன்மையை நீக்குகிறது, பலவீனத்தன்மையை ஏற்படுத்துகிறது, நோயினுடைய இருந்து விடுபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. அங்கு காரியத்தை வெற்றியை ஏற்படுத்துகிறது. பொதுவாக அங்கு அந்த வீரியம் இல்லாத காரணத்தினால் அங்கு குரு பகவான் அங்கு நிலைபெற்றிருப்பதனால் அங்கு ஜாதகருக்கு வெற்றித்தன்மையை ஏற்படுத்துகிறது. இதுதான் முக்கியமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீடு. 7ஆம் வீடு என்ன? களத்திரஸ்தானம், நண்பர்களுடைய கூட்டாளி ஸ்தானம், நண்பர்களுடைய ஸ்தானமாக பார்க்கிறது. பொதுமக்களுடைய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் கூட்டாளிகளாக பார்க்கப்படுகிறது. இது களத்திரஸ்தானத்தின் அடிப்படையில் திருமணமானவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான காலம். ஏனென்றால் அந்த வீட்டின் அதிபதி நீச்சம் பெற்று காணப்பட்டாலும் குரு வீட்டில் இருக்கிறார். ஆகையால் இவர் மனைவியின் மூலம் ஒரு அங்கு ஏற்படக்கூடிய இணைவு அப்படின்னு பார்த்தால் அங்கு 5ஆம் அதிபதியாக வருகிறார். 5ஆம் அதிபதியாக வரும் பட்சத்தில் 5ஆம் அதிபதியோடு கூடும் பட்சத்தில் இவருக்கு நன்மையை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் மிகவும் அற்புதமான ஒரு நிலை. மனைவியின் அடிப்படையில் நண்பர்களுடன் சுற்றுலா செல்லுதல், ஒரு குதூகலமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு அந்த நண்பர்களும் ஏற்படுகிறது. தொழிலுடைய பார்ட்னர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கிறது. அதன் மூலம் அவருடைய தொழில் பெருகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. 7ஆம் வீடு என்பது சமுதாயத்தினுடைய சமுதாயத்தினுடைய பகுதியாக பார்க்கப்படுது. அரசியல்வாதிகளுக்கு மிகவும் இது அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நன்மை ஏற்படுகிறது. அடுத்ததாக 8ஆம் வீடு. 8ஆம் வீடு என்பது அங்கு சந்திரன் வீடாக வருகிறது. 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சஞ்சாரம் செய்து கொண்டு வருகிறார் சந்திர பகவான். அந்த அடிப்படையில் நன்மையும் தீமையும் காணப்படும். திரிகோணத்தில் பொதுவாக செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதியோட ஆதிக்கத்தையும் புதன் பகவான் இணை பெற்று இருக்கும் பொழுது அங்கு நன்மையான காலமாகவே பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை பெறுகிறார்கள் இந்த மாதத்தில். 9ஆம் இடமாக வரக்கூடிய ஸ்தானம் சிம்ம வீடு. இந்த சிம்ம வீட்டின் அதிபதி சூரிய பகவான் 5ஆம் அதிபதியில் 5ஆம் வீட்டிலே இருந்து உச்சம் பெற்று காணப்படுவது மிகவும் ஒரு அற்புதமான பாக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இவர்களுக்கு நன்மைதான். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் பெறுகிறது, நினைத்ததை நிறைவேறுகிறது, குரு அருளை பெறுகிறார்கள், தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள். இவற்றின் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. குடும்பத்தில் அமைதியை நிலவக்கூடிய அமைப்பு பொதுவாக இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான காலமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்தது 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டில் ஒரு கேது பகவான் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவான் பார்வையின் அடிப்படையில் தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் வீடு லாபஸ்தானமும் மூத்த சகோதரருடைய ஸ்தானமாகவும் மகிழ்ச்சி ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் மகிழ்ச்சி ஸ்தானமாக பார்க்கப்படுவது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அங்கு பார்வையை பெறுவதனால் நல்ல ஒரு மனநிலையும் சந்தோஷத்துடைய நிலையையும் பெறுகிறார்கள். அங்கு சூரிய பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் அரசு சார்ந்த அமைப்புகளையும் ஒரு நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அமைப்பையும் அங்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு. 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம்
விருச்சக வீடு. விருச்சக வீட்டிலே குரு பகவானும் சனி பகவானும் ஒளி அளவை கலவையின் அடிப்படையில் பார்ப்பதனாலும் அந்த வீடு செவ்வாயின் அடிப்படையில் வீடாக வருவதனால் அங்கு மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு அயஸ் சைனஸ் போகஸ்தானம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் நிம்மதியான வாழ்க்கையும் இந்த மாதத்தில் பெறுகிறார்கள் என்பதுதான் பொதுவான விதியாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்த்தாகிவிட்டது. பெரிதொரு வீடியோவில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. அஸ்ட்ரோ குரல் டிவி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நமச்சிவாய வாழ்க.